அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தன். 25/8/2025 இளைய பொன்மன செம்மல் நம்மோட வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். இவர் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருக்கக்கூடாதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு, என் தந்தையார் இறந்தபோது நான் அடைந்த துக்கத்தை விட மிக அதிகமான துக்கம் அடைந்த நாள் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். உண்மையிலேயே நல்ல மனிதர். சினிமா துறையில் பல பேர்த்துக்கு சோறு போட்டிருக்காரு. ஆனால் இந்த மீடியாக்காரங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆளை காமெடி பண்ணி அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு பேசி, இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸு இவங்கெல்லாம் விஜயகாந்தை யாரெல்லாம் பழிச்சிங்களோ எழுதி வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டீங்க, இதை நான் கொடுக்குற சாபம்னே நினச்சிங்க. என் குருநாதர் சொல்லியிருக்காரு, யாருக்குமே சாபம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சத்தியத்தை மீறி சொல்கிறேன், விஜயகாந்தை பழித்தவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா திட்டமிட்டு விஜயகாந்தை அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஆள் மாதிரிலாம் ஒரு மனுஷன் இதுக்கு மேலே தமிழ் திரையுலகத்துக்கும் கிடைக்காது. அவரெல்லாம் சிஎம்மாக இருந்து அந்த நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க வேண்டியவர். நல்ல மனிதர், ஒரு சொக்க தங்கத்தை உண்மையிலே நம்ம விட்டுட்டோம். 25ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். நல்லா கவனிங்க, கிருபானந்த வாரியாரின் பிறந்தநாள் என்று. கிருபானந்த வாரியாரும் விஜயகாந்தும் ஒரே தேதியில் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிருபானந்த வாரியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். வாரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரியார் அவர் இந்த சமுதாயத்தில் தமிழை வளர்ப்பதற்கும், இந்த சமுதாயத்தில் அறத்தை வளர்ப்பதற்கும் ஊரூராக போய் தன்னுடைய சுக துக்கங்களெல்லாம் பார்க்காமல் இந்த ஊருக்காக உழைத்தவர் கிருபானந்த வாரியார். அவருடைய பிறந்த நாளில் பிறந்த திரு விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு பிறந்து யாரெல்லாம் தூக்கி அடிக்கணுமோ நீங்கள் அடிச்சிருங்க கேப்டன், வாங்க கேப்டன், திரும்பியும் நீங்கள் வரணும், நீங்கள் உண்மையிலே தூக்கி அடிச்சிருங்க கேப்டன். இவங்க எல்லாத்தையும் உங்களுடைய பரம ரசிகனாக நான் உங்களை என்னைக்காக நேரில் பார்த்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன் கேப்டன். ஆனால் உங்களுடைய சமாதிக்கு தான் நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும் போது எனக்கு ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது கேப்டன். உண்மையிலேயே நீங்கள் கேப்டன் தான். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் வாழ்க்கையில் உங்களை இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் கேலி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக யாராவது குரல் கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் தான் தியாகியாக்க பார்க்குறாங்களே தவிர, உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு பிரச்சனைனா நமக்கு என்ன நிற்கிற கூட்டம் தான் இருக்கிறதே தவிர, இந்த சமுதாயத்தில் மனிதாபிமானம் என்பது இறந்து விட்டது. அது எனக்கு தெரிஞ்சு அது விஜயகாந்தோடையே சேர்ந்து இறந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன்கள் இருவரும் வாழ்வாங்கு வாழட்டும். அவர்கள் நன்றாக திருமணம் செய்து அவர்கள் நல்ல குழந்தை பிறந்து மகிழ்ச்சியாக அவர்கள் பன்னெடுங்காலம் வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. கிருபானந்த வாரியாரும் மீண்டும் வரணும், நமக்காக நிறைய கதைகள் சொல்லணும். நான் கூட அடிக்கடி நம்ம சிவாஜி அப்படிம்பேன். இதெல்லாம் கிருபானந்த வாரியார் எனக்கு சொன்னதான். சிவா ஜி, தலைவர்களை ஜீன் தானே கூப்பிடுவான், அதனால் அவர் சிவாஜி அப்படிம்பார். ஒரு பையனை கேட்டுக்கிட்டு இருந்தாரா, முருகனோட அப்பா பேர் என்னென்னு. பையன் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பான் போல், சிவாஜின்ட்டான். உடனே நம்மளால் கிருபானந்த வாரியார் எப்படி நகைச்சுவாக சொன்னார்னா, காந்திஜி நேருஜி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தலைவர்களை ஜீன்னு சொல்கிறது வழக்கம். இவர் பேர் சிவா, ரெண்டையும் சேர்த்தா சிவாஜி, அவ்வளோதான் அப்படின்னாராம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருங்கள். நிறைய எண்ணற்ற நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்காக செய்தவர். பெண்ணுரிமைக்காக பெண்ணுரிமைக்காக ராமசாமி போராடிக்கிட்டு இருந்தார்னு எங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க இல்லையா. நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி அவர்கள், அவர் பேர் என்ன, ஈரோடு ராமசாமி அவர்கள் பெண்ணுரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கிருபானந்த வாரியாரும் போராடி இருக்கார். அதை பற்றியெல்லாம் பேசாமல் விட்டுட்டீங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் பேசுங்க, சரியா? அதை பற்றியும் பேசி அடுத்தவர்களையும் வாழ்கிறதுக்கு வழிவிடுங்கள். கிருபானந்த வாரியார் பெண்ணுரிமைக்காக போராடினார். ஒவ்வொரு இடத்திலும் உமையொரு பாகன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சிவபெருமான் தன் உடலிலேயே பெண்களுக்கு பாதி கொடுத்துருக்கார். கிருபானந்த வாரியார் 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். சிவபெருமானே தன் உடலில் உமையொரு பாகனாக பார்வதிக்கு 50% ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு பல மேடைகளில் பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். வாரியார் அவர்கள் மீண்டும் பிறந்து முருகப்பெருமானோடு மீண்டும் தொண்டு செய்ய வேண்டும். எம்பெருமானே சொக்கநாதா அதற்கு அருள் புரிய வேண்டும். வாங்க திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:15 வரைக்கும் தோதியை திதி, அதன் பின்பு திருதியை திதி. அதிகாலை 3:32 வரைக்கும் பூரம், அதன் பின்பு உத்திரம். பிற்பகல் 1:18 வரைக்கும் சித்தம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. அதிகாலை 12:56 வரைக்கும் பாலவகரணம்.
அதன் பின்பு இரவு 1:15 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான், அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவு தினம். நீராவி என்ஜினை கண்டுபிடித்த ஸ்காட்லாந்து விஞ்ஞானி ஜேம்ஸ் வாட் அவருடைய நினைவு தினம். அன்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனத்தில் குரு இருக்கார், சுக்கிரன், 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இப்போது எப்படின்னா, புதன் பயிற்சியை கீழே வந்துட்டார். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன். புதன் வந்து சூரியன், புதன், கேது 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. தன்னோட வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். இவர் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க. சந்திரன் 3:32 வரைக்கும் பூரத்துலையும், அதன் பின்பு உத்திர நட்சத்திரத்துக்கும் வர்றார். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. கன்னியில் ராகு, கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.